ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். திஸ் இஸ் லாகிஷ் வை தமிழா. என் பேர் மோனிஷ். இந்த சேனல் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பைக் ரைட்ஸ், ட்ராவல் விளாக்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் அந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட் போடுறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு கரெக்டான விளாகிங் செட்டப் இல்லாமல் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். நாங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உள்ள கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் அதை பார்த்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி, என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணி ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டதுக்கு அவனும் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னான். சரி, 2 பேரும் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அப்போ தான் இது ஏன் நம்ம ஒரு வீடியோவோ பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 months கிட்ட ஆயிடுச்சு. வீடியோ மே மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணலை. ஏன்னா ஒர்க் அது இதுன்னு இருந்ததுனால வீடியோ எதுவுமே பண்ண முடியல. அதுக்கான டைம் இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம கோயிலுக்கு போகிறோமே, அதை அப்படியே நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, இதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு வீடியோ பண்ணலான்னு அப்படியே 2 பேரும் பிளான் பண்ணோம். அதில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்துகிட்டு போன ஹெல்மெட்டில் மைக் செட் பண்ணி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து சரி வீடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு மொபைல் எடுத்துகிட்டு ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஃபுல்லாக வின் நாய்ஸ் தான் அதில் கேட்டுது. நாங்கள் பேசின எந்த சவுண்டுமே அதில் கேட்கல, ஃபுல்லாக வின் நாய்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போன ஹெல்மெட்டில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் ஃபுல்லாக எதிர்காற்று அடிக்கும் போது ஃபுல்லாக உள்ள வின் நாய்ஸ் தான். ஃபுல்லாக காற்றடிக்கிற சத்தம் தான் அதில் கேட்குது. நாங்கள் பேசின எந்த வாய்ஸுமே அதில் கேட்கல. என்னடா இது ஃபஸ்ட்டு வீடியோவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அப்படியே போகிற போக்கில் வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க, எண்டில் மீட் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், நம்ம போய் தம்பியை பிக் பண்ணிவிட்டு அஃபிஷியலாக ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக மறைமலை நகர்லேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டுவர்ட்ஸ் வண்டலூர் போகிற வழி. இப்போ ஹைவே ஏறத்துக்காக சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி ஹைவே போக வேண்டியது தான். இப்போ நம்ம எந்த ரூட் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வண்டலூர் போயிட்டு வண்டலூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு ஏற போகிறோம். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட்டு தான் சிறுவாபுரிக்கு. ஒரு வழியாக ஹைவே வந்தாச்சு. இங்கேருந்து சிறுவாபுரி எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 76 கிலோமீட்டர் காமிக்குது. இங்கேருந்து 1.5 மணி நேரம். லைட்டாக வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. போயிட்டு பார்ப்போம். அப்புறம் எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்துடும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக எஸ்ஆர்எம் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து வண்டலூர் 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம வண்டலூர் போயிட்டு அங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோடு போக வேண்டியது தான். இங்கேயே லைட்டாக வெயில் அதிகமாகிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், இன்னும் போக போக எவ்வளோ வெயில் வரப்போகுது, நம்ம எப்படி ஓட்ட போகிறோம்னு தெரியல. பார்ப்போம். கொஞ்சம் வீடியோ ஷேக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியே இந்த வீடியோ எடுக்கலை. போக கரெக்டாக குடுவஞ்சேரி கிட்ட வரும்போதே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப இருக்கும்னு பார்த்தோம், எங்கள் லக்கு அவ்வளோ டிராஃபிக் இல்லை. அவங்களுக்கு ஹெல்மெட்டில் பார்த்தாலே தெரியும், மவுண்டெல்லாம் செட் பண்ணி தான் போனோம். பட் அதில் எந்த யூஸுமே இல்லை. அதை மொபைல் வச்சு எடுக்க முடியல, மைக் உள்ள ஹெல்மெட் உள்ள வச்சுலாம் ரெக்கார்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து வண்டலூர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் டைம் ஆச்சு.
டிராஃபிக் கொஞ்சம் டிராஃபிக் அங்கே இருந்தது. நம்ம பவுரூர் ரிங் ரோடு ஏறிட்டுனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அப்படியே வண்டலூர் தாண்டி நம்ம பவுரூர் ரிங் ரோட்கிட்டே வந்துட்டோம். அவுட்டர் ரிங் ரோடு எதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணோன்னா டிராஃபிக்கும் இருக்காது, சீக்கிரமாகவும் போயிடலாம், ரோடும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ரோடு நம்ம சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலோட செகண்ட் டோல்கேட்டு. ஏன்டா செகண்ட் டோல்கேட்னு சொல்லிங்க ஃபஸ்ட் டோலில் காணுமேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டோல் செங்கல்பட்டு டோல் தான். ஏன்னா அதை நம்ம வீடியோவில் காமிக்கல, நம்ம ஸ்டார்ட் பண்ணதே மறைமலை நகர்லேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் செங்கல்பட்டு டோல் காமிக்க முடியல. இது வந்து இப்போ நம்மளோட செகண்ட் டோல். இதே போல் காரில் வரவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம இங்கே செங்கல்பட்டுலேருந்து சிறுவாபுரி போனோன்னா எத்தனை டோல் தாண்டி போகணுன்ட்டு, அதையும் நாங்கள் இதுலேயே எத்தனை டோல்னு இருக்குன்னு நாங்களும் சொல்லிடுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதனால் ஓரமாக நிறுத்தி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நிறுத்திட்டோம் வண்டியை ஓரமாக. மறுபடியும் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோடுக்கு வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3வது டோல்கிட்ட வந்துட்டோம். 3வது டோலில் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஃபுல்லாக லாரிங்க தான். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்ட்டு. டோல்னா முன்னாடி அவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடியே எவ்வளோ வண்டிங்க நிற்க ஆரம்பிச்சிருச்சு. 2 வீலர் போகிறதுக்காக லெஃப்ட் சைடில் வழி விட்டுருந்தாங்க, ஆனால் அதுலேயும் காருக்காரங்களாம் வந்து டிராஃபிக் பண்ணி விட்டாங்க. எப்படியும் அதையும் தாண்டி முன்னாடி போனால் 2 வீலர் போகிற வழியில் முன்னாடி கார் வருது. இப்போ இவரு போய் அங்கே எப்படி போவாருன்னு தெரியல, ஏன்னா பேரிகேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டாரு. இப்போ நம்ம 4வது டோல்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக இது எந்த ஏரியா டோல்னு தெரியல. இப்போ வரைக்கும் நம்ம 4 டோல் கிராஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இன்னும் எத்தனை டோல் இருக்குன்னு தெரியல. போக போக தான் தெரியும் எத்தனை டோல் இருக்குன்ட்டு. அப்படியே இந்த வியூவை பாருங்கள். அப்படியே அந்த ரோடு அந்த கர்வாக திரும்பி ஃபுல்லாக லைட்ஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுவே நைட் டைமில் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் நம்ம இப்போ பகலில் போயிட்டுருக்கோம். பகல்லையே நல்லா தான் இருக்குது பார்க்க. ஃப்ளைஓவர்லேயே போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டு டவுன் கட் ஆகும். அந்த லெஃப்ட்டு உள்ளே இறங்கி வந்தீங்கன்னா 5வது டோல் வந்துட்டோம். இது கரெக்டாக தடா போகிற ஹைவே, இது ஆந்திரா பார்டர் போகிறது. இந்த டோல் பேர் என்னன்னு தெரியல. 5வது டோல் கிராஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி போகிற வழிக்கிட்ட வந்துட்டோம். அந்த இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தால் சிறுவாபுரி உள்ளே போகும். நம்ம போகிற வழியிலேயே ஒரு பெரிய வேல் இருக்கும், அதையே நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக உள்ளே போகலாம்.
என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு வேல் இருக்கும், பார்த்துக்குங்க. அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் உள்ளே அப்படியே ஊர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைடும் வயல்வெளி, ஃபுல்லாக க்ரீனரியாக அழகாக இருக்கும் உள்ளே போகும்போது. பாருங்க, ஃபுல்லாக வயல் தான். இது முன்னாடி இங்கே வந்திருக்கேன், இதே மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் போக போக இந்த தடவை வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி வரும்போது ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. இப்போ பாருங்க, அங்கங்கே அறுவடை பண்ணி இது பண்ணியிருக்காங்க. போன வாட்டி நான் வரும்போது மழை பெஞ்சிருந்தது, இப்போ வெயில் அடிக்குது. இன்னும் இங்கேருந்து கோயிலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். கோயில்கிட்டே வந்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியது தான். இதுதான் கோயில் உள்ள போகிற வழி. இப்படியே உள்ளே போனீங்கன்னா கேட் இருக்கும், அது கேட்டு உள்ளே போயிட்டு. இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. இதுவே செவ்வாய்க்கிழமை லீவ் டைமில் வந்துருந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இது நாங்கள் போன அன்றைக்கி சாட்டர்டே தான், ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. மார்னிங்கில் நாங்கள் போனது ஒரு 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கூட்டமே இல்லை. போயிட்டு சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். சாமியை பார்த்து முடிச்சாச்சு, நாங்களும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் தெய்வீகமாக இருக்குமேன்னு கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நாங்களும் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு பிகினராக ஒரு வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை நாங்கள் லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவோம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவும் இதே போல் தான் இருக்கும். ஏன்னா ஒரே நாளில் தான் இந்த 2 வீடியோவுமே நாங்கள் எடுத்தோம். 2 வீடியோவிலுமே இந்த ஆடியோ இஷ்யூ இருக்கும். 2 வீடியோவிலுமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்போம். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்துச்சு. அது என்னென்னு அடுத்த வர வீடியோவில் பார்ப்பீங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. பைக்கில் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.